நானும் வந்து வேலை வெட்டி இல்ல, ஊர்ல எதுவுமே சாப்பாடுக்கு இல்ல, அதனால பஞ்சம்பளைக்கு போனேன். எங்கேயுமே வேலை கிடைக்கல. இது எப்படி ஆகி போச்சுன்னு கேளலாம். எப்படி கதை? இப்ப வந்துச்சு விலோசன அம்மா. இப்ப வந்துச்சு விலோசன அம்மா. விலோசன அம்மா அந்த அம்மா பையனை பாக்கணும் ஆசையா பக்கத்து பாக்குறதுக்கு இப்ப அரண்மனைக்கு போயிருச்சு. சரி, நான் எங்க போனேன்? நீ எங்க போற? இந்த அம்மா மையத்தை நானும் ஒரு பட்டம் பாடு. சரி, நான் பட்டம் ஒரு பாடு. எப்படி அண்ணா? ஓய், ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா ஆசை உனக்கு? பழனி முருகன் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓ, பழனி முருகனை பார்க்கணும் ஒரு ஆசை. ஒரு ஆசை. சாண்டால மாட்டாரா? அது போனா நான் தனியா போக கூடாது. ஏப்பா? நம்ம செட்ல எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம செட்ல ஒரு 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் சேர்ந்துதான் அந்த பழனி முருகன் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓ, பழனி முருகனுக்கு? ஆமா. சரி சரி. இந்த 20 பேத்துல 19 பேருக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? முருகனை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். ஏய், ஏன்டா அப்படி விசில் மேல விசில் போட்டுக்கிறீங்க? ஆசை. ஆடாடாடா, எனக்கு என்ன ஆசை? எப்படிப்பா உனக்கு? எப்படி? பழனி முருகன் கோயிலுக்கு போய் சாண்டாளா பஞ்சாமரத்தை நக்கணும்னு எனக்கு ஆசை. எத்தனையோ கோயிலுக்கு போனேன், இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரல. சரிப்பட்டு வரல. இந்த கோயிலுக்கு போனா ஏன்னா எனக்கு பஞ்சாமரத்துல ரொம்ப உசுறு. சாண்டாளாட்டு. ஓ, நீ ஏன் என்ன மாட்டேங்குது? ஏ, நானும் உன்னோட சேர்த்து வந்தாட்டா. அடுத்த வருஷம் என் கூட வா. ரைட்டு அண்ணா. ஓய், பழனி பஞ்சாமரத்தை நக்கணும்னு சொல்லி ஆனா இங்கிருந்து கிளம்பக்குள்ளே என் கூடு கறிட்டு ஒரு சண்டை. எப்படி சண்டை? எனக்கு ஒரு 3 வயசுல ஒரு பையன் ஒருத்தங்கிறான். ஓ, இந்த மாதிரி பையன்? ஆமா. அந்த பையன் என்னங்கிறான்? என்னங்கிறான்? அப்பா இளநீ நான் தான் வருவேன், இளநீ நானும் தான் வருவாங்கிறான். இளநீக்கு? மண்ட பழனி. பழனிக்குடா? பழனிக்கு நானும் தான் வருவாங்கிறான். ஏ கண்ணு வாரத்துல நாங்களாம் பெரிய பெரிய ஆம்பளைங்க தூரமா போறோம். ஆமா. நீ இங்கே இருந்தா உனக்கு வரக்குள்ள என்னென்னமோ வாங்கிட்டு வரேன். நீ பொடி பையன். பொடி பையன் பத்திரமா இரு, கூட்டத்துல மாட்டிக்குவ. நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பொழுது நடப்பாதைய நடப்பாதையிலே பிடிச்சிட்ட. நடப்பாதையில 20 பேர் நடந்து போறோம். வருஷம் அப்படித்தானே போயிட்டு இருக்கிறோம். ஆமா. நடப்பாதையில பழனிக்கு போய் சேர்ந்தன. சரி சரி. அங்க போன உடனே மொத படியில காலை எடுத்து வச்சு வைக்கும்போது சப்பனே முருகா, அப்பனே முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, முன்னாள் ஆர்வாகரா, யாருக்கு தெரியும்? அரோகரா சொல்லி ஒரு 10 படி மேல ஏறண்டா சண்டாளா. 10 படி? ஆமா. அப்புறம் இவங்க சாமி மனசுல கும்பிட்டு வராங்க. யாரு? எங்க நாங்க செட்டாளுங்க. சாமி கடல என் குடும்பம் நல்லா இருக்கணும் முருகா, எங்க குழந்தை குடியெல்லாம் பொழைக்கணும் முருகா, எங்க பணங்காய்ச்சலாம் நல்லா செழிக்கணும் முருகா. நான் எப்படி பஞ்சாமரம் சூடா இருக்கணும் முருகா, சீக்கிரம் வந்துடணும் முருகா, சீக்கிரம் நக்கணும் முருகான்ட்டு நான் போறேன். யாரு? நீங்க போறீங்க? நான் போறேன். ரைட் ரைட். போன உடனே அந்த டைம்ல அதான் அங்க ஒரு பிள்ளை உட்காந்துட்டு பாரு பாப்பா, அந்த மாதிரி பொடி பொண்ணு. அந்த வயசுல ஒரு பாப்பா போய் சாமியை பார்த்துட்டு அவங்க அம்மா பிள்ளைனா பஞ்சாமரம் அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி ஒரு உசுராடுது பஞ்சாமரம். ரொம்ப ஆசை. ஒரு 2 கிலோ பஞ்சாமரம் டப்பா வாங்கி கையில கொடுத்துருச்சு. அந்த அம்மா 2 படி இறங்குறதுக்குள்ள அந்த 2 கிலோ பஞ்சாமரத்தை இந்த பிள்ளை நக்கி பிடிச்சி. ஆமா. நல்லா பஞ்சாமரம் நல்லா ருசியா இருக்க மாட்டேங்குது. நக்கி பிடிச்சி உடனே நக்கனதுக்கு வெறும் பஞ்சாமரம் சின்னதுக்கு பிள்ளைக்கு வவுறு ஒண்ணு ஒத்துக்கல, ஒண்ணு சேரல. கட்டமட்ட உருட்ட. ஆமா ஆமா. ஏண்டி பிள்ளைக்கு எங்க பிள்ளை பஞ்சாமரம் தான். ஆமா, நான் நக்கி போட்டோமா அப்படின்னு சொல்ல. சரி, இந்த டப்பா வச்சிருக்கலாம், பத்திரமா வச்சிரு, வீட்டுக்கு போன ஒரு செலவு ஓட்டி வைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வயிறு கூட ஒரு டப்பா எடுத்து வச்சுக்க. சரி சரி. வச்ச உடனே அந்த பிள்ளை கரெக்டா பீ வருதுன்னு அவங்க அம்மா சொல்லுது. ஆடா பாவி சாண்டாளா. அப்புறம் பீ வருதுன்னு சொன்னதா ஏண்டி பிள்ளை இந்த நேரத்துல இந்த இடத்துல எங்க போக முடியும்? எங்க பாத்ரூமா கட்டி வச்சுக்கிறாங்க இல்லையே, போக முடியும். அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்து. எப்படி யோசனை? பிள்ளை 2 கிலோ பஞ்சாமரம் டப்பா நக்கனால. ஆமா. அந்த டப்பா சின்ன குழாய் தானே பிள்ளைக்கு. அந்த சின்ன பிள்ளை வச்சு எவ்வளவு எத்தனை குழாய் இருக்கும்? நல்லதா இவ்வளவு விட்டு பெருச்சா தான். அந்த பிள்ளை கிட்ட அந்த டப்பா மூடி திறந்து அந்த டப்பால உட்கார சொன்னிச்சு. 2 கிலோ பஞ்சாமரம் தின்னுச்சு. அந்த 2 கிலோ பீவும் அந்த டப்பால பேண்டு பிடிச்சு. சண்டாளா அப்படியே பஞ்சாமரம் கலர்லயே. ஓ, பஞ்சாமரத்தை எப்படி கலர் ஆகுது அது மாதிரி? ஆமா. பெரிய பேண்ட் ஒண்ணு அந்த அம்மா என்ன பண்ணி பிடிச்சு அங்கனாச்சும் தூக்கி எஞ்சிட்டு வரக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ணி பிடிச்சு அந்த டப்பா மூடி இருக்குமா போட்டு. ஓ, பொறுப்பா மூடி வச்சு பூவு 10 குச்சி பழம் தேங்காய் தாங்குது. அதுக்கு மேல அந்த டப்பா வச்சிருச்சு ஒயர் பையில. பரவாயில்ல, அந்த மாதிரி அறிவு பரவாயில்ல வச்சிருச்சு. அந்த கூட்டத்து வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க 10 படிக்கு மேல இருக்கிறாங்க, நாங்க 10 படிக்கு கீழே இருக்கிறோம். நான் எப்படா பஞ்சாமரத்து கிடைக்கும், எப்படா பஞ்சாமரத்து கிடைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கிறேன். சாமி முருகா கரெக்டா அந்த இடத்துல ஒரு வயசான பெரிய மனுஷன் அந்த வயர் பை தட்டி விட்டுருச்சு. அந்த பஞ்சாமரம் டப்பா மட்டும் படிக்கட்டுல உளுந்து கடக்கட்டு முடக்கட்டுன்னு உருண்டுட்டு வந்து கரெக்டா என் காலுக்கிட்டே நின்னுச்சு. நீ படி தொட்டு கும்பிடவும் அந்த பஞ்சாமரம் கரெக்டா அந்த படி இப்படி தொட்டு கும்பிட்டேன். பஞ்சாமரம் டப்பா என் கண்ணுல தெரியுது. அருமையா போச்சுடா.
கைய கூட தப்பா தொடல. முருகா முருகா நீதான் கடவுள்னா கடவுள். நீதான் சண்முகா சண்முகா ஆண்டவனே ஆண்டவரே கோமாளி பையன் கஷ்டப்பட்டு படி அடி வரானே. இவனுக்கு முன்னாடியே பஞ்சாமிரதம் கொடுத்து அமுச்சு விட்டுன்னு சொல்லி பஞ்சாமிரதம் அமுச்சு விட்டே முருகா நீ என்று வாழ்க நானும் வாழ்க இந்த ஊர் மக்களும் வாழ்கன்னு சொல்லி அஷாம டப்பா எடுத்து முதுகு பின்னாடி சட்டைகளை சொல்லி அதனால உனக்கு இருக்கிற அறிவு. ஏன்னா செட்ல 19 பேர் இருக்காங்க 2 கிலோ பஞ்சாமிரதம். ஆமா 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 பஞ்சாமிரத்துக்கு ஆசைப்பட்டாலும் நீ பின்னாடி வச்சுக்கிட்டு நேரா கோயிலுக்கு போக சுத்தம் இல்ல நம்ம நம்மளாம் சுத்தம் இல்ல நேரா சண்முக நிதி போலாம். தனியா போனா எங்க போறாங்க எங்க போறாங்க ஓடியா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாமிரத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அப்பயும் கேக்குறவன் ஒருத்தன் எப்படி பம்பகாரங்க ஆமா எங்கடா பின்னாடியே கை கட்டிட்டு இருக்கிற கோமாளினா முதுகு கொஞ்சம் வலிக்கிற படிக்கிட்டே அதான் பின்னாடி கை வச்சுட்டு வரேன் சரி சரி அப்படின்னு சொல்லி வாங்குற சண்முக நதி தண்ணி ஊத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சண்முக நதி போனேன். எல்லாரும் சட்டை கட்டினாங்க. கோமாளி பின்னாடி கை கட்டினிய என்னமா வலிக்குது பாட கொஞ்ச நேரம் மேய்ச்சி விடுறேன். கோயில் வந்து பாதம் படக்கூடாது. ஆமா ஆமா உடம்பு சரியில்லாத போயிடும். நீங்க போய் 19 பேர் தண்ணி ஊத்துங்க நான் துணிமணி பார்த்துட்டு நீங்க கேக்குறேன் இருக்குதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா பஞ்சாமிரதம் நக்கணுமே. ஆமா உசிராச்சா இல்லன்னா வீணா போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு 19 பேர் போய் தண்ணியில முழுவி அரகரா அரகரா முருகான்னு சொல்லிட்டு ஒரு முழுகு முழுங்குறாங்க. ஒரு முழுகு முழுகுனாங்க. தப்பா ஒரு மரம் கழட்டி விட்டேன். ரெண்டாவது அரகரான்னு விட்டு முழுகுனாங்க. ரெண்டாவது மரம் கழட்டி விட்டேன். மூணாவது முருகா அப்படின்னு சொல்லி முழுகுனாங்க. தப்பா முழுதும் திறந்து ஓய் தண்ணிக்குள்ள முழுகி ஒரு 3 நொடினாச்சும் உள்ள இருக்கடா அப்படின்னு. ஆமா 3 அந்தாடு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு இருந்தாங்களே. நான் முருகனை வேண்டிக்கிட்டு எப்படி கேக்குற அப்பா முருகா முருகா பஞ்சாமிரதம் கொடுத்துட்டேன். நான் அந்த 2 கிலோ டப்பாவும் திங்கிற வரைக்கும் ஒரே ஆளுங்க வெளியே வரக்கூடாது அப்படியே செத்தாலும் சாவட்டும் நான் பஞ்சாமிரதம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்பனே முருகா உனக்கு 3 சொல்லு அப்படின்னு சொல்லி 3 விரல நான் உள்ள விடுறேன்னு சொல்லி மறையை திறந்தனேன். கண்ணை மூடிட்டு 3 விரல அப்படியே உள்ள விட்டேன்டா டப்பாக்குள்ள அப்படியே வெது 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 நின்றுச்சு. எப்படி அப்பயும் முருகன் வேண்டன முருகா முருகா நீதான் கடவுள்னா கடவுள். ஆமா ஆமா எப்பேற்பட்ட ஆளுக்கும் பழைய பஞ்சாமிரதம் கொடுப்பேன். எனக்கு மட்டும் இப்ப செஞ்ச பஞ்சாமிரதம் சூடா வெது வெதுன்னு கொடுத்துக்கிறீங்க. என்ன முருகா நீ மறக்கவே முடியாது. மறக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி அப்பனே முருகா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு இவ்வளவு இருக்கும் நாக்களை போட்டு நக்கனண்டா போன தாயே உடனே சின்ன பிள்ளை போய் பெருந்தி நாத்த கம்மன் இருக்குமா அது பவத்தால போட்டு பெருட்டு அருக்கு புருக்கு யானுக்குனா மாமுட்டுது. ஆமா ஆமா உடனே ஆளுங்க வந்துருச்சு. ஏன்னா வாடா நாங்க துணி பாத்துட்டே இப்பதான் ஒரு பெரிய மணிக்கு வந்துச்சு. ஆமா அந்த பெரிய மணிக்கு சளி பிடிச்சு சொல்லி சரி சரி இந்த பஞ்சாமிரத்தை ஆண்டு ஊத்துட்டு போச்சு. எல்லாம் முருகனை வேண்டிட்டு முருகன் கோயில பார்த்த மாதிரி மண்டி போட்டு உட்காந்து கை நீட்டுங்கடான்னு. ஓ எல்லாம் கையேந்துங்க ஏன்னு கேளு நாம வரதம் பீதிட்டா கூத்து பரப்பக்கம் நான் பீதின்னு சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு போயிட்டா சொல்லி போடுவாங்க. ஊரெல்லாம் 4 பேரும் இவங்களையும் பீத்தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 19 பேர் முருகன் கோயில பார்த்து கண்ண முடியல ஆளு ஒரு கையை இப்படி ஏந்துங்கடா ஆளுக்கு இவனுக்கு வலிச்சு கையில வச்சேன். 8 பேர் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நக்கணுங்கடா நக்கனானுங்க பாரு 19 பேரும் பியத்தினானுங்க. ஆமா இது தெரிஞ்சது இல்லாம சரி இங்கதான் பியத்தின வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வந்துட்டீங்களா ஏன் பொண்டாடி சண்டைக்கு வர எப்படி ஏன்டா புருஷா பழனி போனிய பையனுக்கு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தியா? நான் அப்பயும் பஞ்சாமிரதம் பத்தி நினைக்காத அப்பயாதான் நினைக்கிறான். ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தியா இல்ல ஒரு கள்ளமட்டாய் வாங்கிட்டு வந்தியா ஒரு கார்த்த வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு பொண்டாடி பேசுறா. என் பொண்டாடி ஒரு வாரத்துக்கு கட்டுட்டால எப்படி எப்படி கேட்டா எல்லாம் ஒரு ஆம்பளையா போது சோதனைக்கிறியா பியத்துக்கிறியா பாரு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா நம்ம பழனியில பிய தின்னது என் பொண்டாடிக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை முருகன் தண்ணி கிண்டி போட்டு விட்டாரா? எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் சாதாரணமா விடுவேனா? நானும் சொல்லிவிட்டேன். எப்படி ஏண்டி நான் ஒருத்த மட்டும் பீத்தனேன். என் கூட வந்த 19 பேர் தான் பீத்தனாங்க. உடனே அவ கோவத்துல சொல்ல நான் உண்மையை சொல்லிவிட்டேன். எப்படி அந்த மாதிரி அவங்களும் பீத்தனாங்க நானும் பீத்தனேன். இவங்க எது என்ன ஆகுது இவங்க எது என்ன ஆகுதோ தெரியல. போலாமா மறு சொல்லு. அதே